ஹலோ லிங்கனம்மா. வணக்கம். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லா தெய்வத்தையும் வேண்டி கும்பிட்டு வந்து வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். வலிக்கு நம்ம தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. அப்படியா? கலைஞ்சி போயிருக்கு. இப்படியே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தலை பின்றதை விட கம்பளம் சொன்னா இதே நல்லா இருக்கு உனக்கு. பின்ற வேலை மிச்சம். பின்ற வேலை மிச்சம். டேஸ்ட்டு. ஓ அப்படி இருக்காதுல்ல. ஆமாம், அது வளர்ந்துடும். இன்னும் கொஞ்ச நாளில் வளர்ந்துடும். நீங்கள் என்ன இது நைட்டு இது பார்த்துட்டீங்களா? என்னத்த? அந்த இது என்னமோ கருப்பு பெட்டி அந்த இதில் ஏரோப்ளைன்லேருந்து கிடச்சிருச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தெரியல. பார்த்தியா? கிடச்சிருச்சுன்னா அதில் இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லலையே. ஏதோ அது உள்ளே போனோம்னாக்கா இவங்க வேற என்னமோ சொல்கிறாங்க. வேற ஏதோ நம்ம இதுன்னு சொல்லி ஹெட்லைன் போடுறாங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம்னாக்கா அது எப்போ விழுந்ததோட கருப்பெட்டியை பற்றி சொல்கிறேன். இது இல்லைலாம் ஏமாத்துறேன். ஆமாம், இப்போ விழுந்தது இல்லை, எப்பயோ விழுந்தது. 1967 100 வாட்டி விழுந்துச்சான். கிட்டத்தட்ட 3 வாட்டி இப்படி ஆயிருக்கான். அதை போய் சொல்றாங்க. இப்போ உள்ளது சொல்லுங்கன்னா அதை சொல்றாங்க. என்ன பண்றது? அப்படித்தான் இருக்கீங்க. அப்படிதான் வீடியோ. அப்பதான் வீடியோ ஓடுமுட்டுதேன். வியூஸ் அதிகமாக வரும். வியூஸ் அதிகமாக வரும். நீங்கள் டேப் மாத்திரையா? நீங்கள் என்ன மாத்திரையா? அவங்க டேப் மாத்திரை இப்போ தண்ணி கூட வருது பாரு. ஒருத்தர் வந்து ரிப்பேர் பார்த்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தண்ணி கூட வருது. ஏதோ அங்கிட்டு போய் திரும்பினாரு பின்னாடி போய். அது இதுங்க தண்ணி இப்போ நல்ல ஃபோர்ஸா இதுலேயே ஃபோர்ஸா வருது. டேப்லேயே ஃபோர்ஸா வருது. மம்மி நைட்டு வீடியோ பார்க்கணும்னு சொன்னீங்க. இது சமைக்கிறது கருவாடு பார்க்கல. எனக்கு தோணுன மாதிரி சமைக்கிறப்பா. தலையை கிள்ளியாச்சு. நல்லா ஊற வச்சிருக்கு. மண்ணெல்லாம் போயிடும். கழுவிடுவோம். நல்லா ஊற வச்சு கழுவிருக்கேன். மண்ணெல்லாம் போயிடும். இது அப்படியே குழம்புல போட்டு வைக்க. குழம்புல போட்டுருல. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டுவிட்டு அதில் போட வேண்டியதுதான். இந்த தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் பூண்டு. அப்போ வந்து இது பொரியல் ஒரு மாதிரி கிரேவி மாதிரி. முட்டை 2 வச்சுக்குவோம். பத்தாது. முட்டை 2 வச்சுக்குவோம். அதில் முள் குத்தாதா மம்மி? இப்போ இந்த கருவாடில் முள் குத்தாது. இது நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கும் தெரியல, நான் இது வாங்கினதில்லை. நம்ம தான் கருவாடில் நம்ம தான் எதுலேயுமே இது பண்ணிக்க மாட்டோம். இன்வால்மெண்ட் இல்லை. அதெல்லாம் அம்மா அப்பாட்டு இருக்கையில இன்வால்மெண்ட்டாக இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு வரும். முத்திமினாவும் கருவாடெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான். நம்ம வாங்காதனால அவனுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால் மற்ற ஜாதிக்காரெல்லாம் கருவாடு தொக்குங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. அப்பா எல்லாத்தையும் ருசிச்சிருதுங்கப்பா. அதுக்கு பேசாம மனசுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு போகலாம்ல. ஆமாம், சாப்பிட்டு போகலாம். மனசுக்கு என்ன பிடிக்குமோ. இப்போ எனக்கு இட்லி தோசை தான் பிடிக்கும்னா அதையே ஒழுங்காக சாப்பிட்டு போக முடியாது. புதுசாக எதுக்கு ட்ரை பண்ணுவானே? புதுசாக ட்ரை பண்ணுறோம்னு போய் மாட்டிக்கிட்டு முழிக்காம என்னத்தை மாட்டோம். எனக்கு ஒரு தடவை இப்படி தானே. இது மீனெல்லாம் நான் நல்ல மீனுன்னு சொல்லி விற்றுட்டு போயிடுவேன். வீட்டு ஏரியா கிட்ட வர்றேன். அதை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு நேரம் பொறுமையாக சாப்பிடணும். அதெல்லாம் அவனை சொல்லி தப்புன்னு நம்ம பொறுமையாக சாப்பிடணும். நம்மளுக்கு தான் பொறுமை இருக்க மாட்டேங்குது. சாப்பிடையில கூட பொறுமை தான் வேணும். பொறுமை இருந்தால் தான் எல்லாமே. நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் எந்த இடத்துலையும் வாழ்க்கையில். நிதானமும் வேணும், பொறுமையும் வேணும். இது செய்யலாமான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிக்கணும். யோசிச்சுட்டு தான் யார்கிட்டையும் பேசினாலும் பேசணும். அதை விட்டுட்டு எடுத்தவங்க பேசினா கடைசி ஆகப்பட வேண்டியது. யோசிச்சு பேசணும்.
நான்லாம் எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். ஆனா ரொம்ப யோசிப்பேன். எதையும் பேச நினைக்கிறது வாயில சொல்லிட மாட்டேன். அதே என்கிட்ட இருக்கிறதப்ப ஒவ்வொருத்த பட்டுன்னு இந்த சுரேஷ்குமார்லாம் அப்படியே எதா இருந்தாலும் விருட்டுன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்பானா அவனே எவ்வளவு இது பிஹைண்ட் மிக்ஸ் யாரோ ஒருத்தன் கேட்டுருக்காங்க, நீங்க ஒரு சாரா இருந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் இதுவா இல்லையா அப்படின்னு. சார்னா அதுக்காக எல்லாம் கேட்டுக்கணுமான்னு இருக்கிறேன். ஆமாம், அப்படித்தானே. கமெண்டில் வேலை பார்க்குறதுங்கிறது வேற, நம்ம இண்டிவிஜுவல் எதுவும் விடுறதுங்கிறது வேற. ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன், அப்புறம் தான் நம்ம பார்க்குற தொழில், வேலையோ ஒர்க்கோ இருந்தாலும் ஒரு சாரால நாளைக்கு பிள்ளை ஸ்கூலில் போய் நடத்தல இந்த சார் தானே இப்படி கெட்ட பச்செல்லாம் பேசினாருன்னு சொல்லுங்கல்ல, நம்மளுக்கு சொல்லிருக்காரு. ஆமாம், சொல்லுங்கல்ல. அவங்க இதுக்கு இனத்துக்கு தகுந்த மாதிரியே அவன் பேசினேன். அவன் பேசுறது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அவன் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசுறேன். கொஞ்சம் கூட வேணும் மக்கள் வேணும்னு நினைக்கல. ஆனால் மக்கள் அவனை தேடி தேடி வேணும்னு நினைச்சு அவன் ஆடுற இந்த 1.5 டான்ஸுக்கு அதுக்கு மயங்குது. ஆமாம், கல்யாணக்கார வீட்டிலலாம் சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் பாட்டு ஒரு தடவை மணமேடைக்கிட்ட மணமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஸ்டேஜுக்கிட்ட அவன் பாட்டுக்கு இருக்க மாதிரி அடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் வியூஸ், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அவனுக்கு. நான் பாக்கியில 1-2 தான் இருந்துச்சு, இப்போ 10 லட்சம் சப்ஸ்கிரைபர். அவங்க அம்மாவுக்கும் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கஸ்தூரி பாய் அந்த சேனலுக்கும். அவங்க சும்மா செல் எடுத்து போட்டு அவ எல்லாம் பார்த்துருதுங்க. அவங்க என்ன நடிச்சா என்ன நடிக்காட்டி என்ன, செல் எடுத்து பார்த்தாரு. பாரு, நம்ம கேமராமேன் வச்சிருப்பேன் போல. ஆமாம், கேமராமேன் வச்சிருக்கேன். ஓரளவு நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நல்லா இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கேமராமேன் வச்சாதான் சரியா வரும். எடிட்டிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது கேமராமேன் வைக்கணும். இதுன்னா எடிட்டிங். ஆனால் சங்கீதா வினோத்லாம் கேமராமேன் இல்லை, அவங்களே தான் எல்லாமே. சங்கீதா வினோத், அப்புறம் வினோத் சீதா, அவங்கெல்லாம் கேமராமேன் இல்லை, அவங்களே தான். அவங்க தான் விவசாயம் வீட்லையும் பார்த்துக்கிறாங்க, இதையும் பார்த்துக்கிறாங்க. இவன் விவசாயம் கிடையாது சங்கீதா வினோத். சும்மா பிள்ளைய பார்த்துக்கிறேன், பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன், இந்த 3 வேலையும் வீடியோ எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். அவன் எடுத்துட்டு அவன் இது பண்றேன், என்ன எடிட்டிங் பண்ணி அதை ஏற்றி விடுறேன். ஆனா இவன் வந்து வினோத் சங்கீதாவில் அவங்க இடம் இருக்கு நிறைய பின்னாடி, அந்த இடம் வாங்கியிருக்காது. அதுல பச்சை மிளகா, இது வாழைக்கட்டை நிறைய வச்சிருக்காங்க, செடியெல்லாம் பூச்செடியெல்லாம், அதுக்கெல்லாம் பராமரிக்கிறாங்க அவங்க. அவங்க மாமனாரும் பாக்குறாரு, இவரும் பாக்குறேன், இந்த பையலும் பாக்குறேன், எல்லாரும் பாக்குறாரு. நல்லா நீட்டா இருக்கு தோட்டம், சுத்தமா வச்சிருக்காங்க, சூப்பரா வச்சிருக்காங்க. டெய்லி அதுலயே ஒர்க் பண்ணணும், சுத்தமா வச்சுக்கலாம். செடி வளர வளர வெளியே போட்டுருக்காங்க, நினைச்ச நேரமெல்லாம் வெட்டுறாரு. நம்மளுக்கு இப்படி தண்ணிக்கு அவர் வந்து வெட்டி விட்டு போனார். ஆமாம், மம்மாட்டிங்கன்னு கேட்டு வெட்டினாங்க. நம்மெல்லாம் பொக்கிஷத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கோம் மம்மாட்டிங்க. தம்பியும் இந்த வேலை தான் பார்க்குறேன். வினோத் தம்பியும் இந்த வேலை தான் பார்க்குறேன். அவங்க ஒரு சேனல், அம்மாவும் பையனும் ஒரு சேனல். அவங்க 2 பேரும், வினோத் தம்பியும் அவங்க அம்மாவும். இவங்க வினோத் சீதா புருஷன் முன்னாடி, இவங்க 2 பேரும் ஒரு சேனல். அவன் தான் தனித்தனியா சேனல். அவங்க ரன் ஆகுது நல்லா. அவங்க அம்மா ஏதோ ஒன்று சுட இயற்கை நேச்சுரல்ல புளிப்பணியாரம், கருவாட்டு குழம்பு, அது குழம்பு, இந்த குழம்புன்னு வைக்கலாம். அவன் எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன், அது ஓடுது. அந்த அம்மா பிடிச்சங்க. அவங்க ஃபஸ்ட்டு இவங்க தான் கற்றுக் கொடுத்துருக்கா, வினோத் தான் கற்றுக் கொடுத்துருக்கா. இதில் இப்படி போடுங்க காசு வரும். வினோத் சிங்கப்பூர்லாம் போய் வேலை பார்த்துட்டு வந்தாப்பிள்ளையா, அங்கெல்லாம் போய் கடனும் கட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அங்கே கக்கூஸ் கூட கழுவுனாப்பிள்ளையா. ஆனால் ஒரு சிலருக்கு மம்மி அங்கே போனால், வெளிநாடு போனால் செட் ஆகிடுது, ஒரு சிலருக்கு செட் ஆக மாட்டேங்குது, தெரியலையே. எல்லாமே நம்ம மனசு உறுதியே நம்ம இதுன்னு நம்ம செய்யணும், பொழைச்சுதான் ஆகணும்னா செஞ்சு தானே ஆகும். அது சரி மம்மி, இப்போ கிடைக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, கிடைக்கிற இடத்துல இடம் எப்படி இருக்கோ, ஆள் எப்படி இருக்கா, அதெல்லாம் நம்ம நேரம்
ஜாதகார்ட்ட கேட்டுட்டு தான் போகணும் சிங்கப்பூருக்கு போறதுன்னா. ஆனா அவங்க சொன்னாலும் ஒரு சிலருக்கு எல்லாரும் கேட்டுதான் போறாங்க மற்ற ஜாதிக்காரெல்லாம். ஆனா அவங்க சொன்னாலும் அது ஒவ்வொருக்காக சரியா வராது. அதனால வந்துடுறாங்க. ஆமா, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வந்தாங்க. ஆனா இங்க சம்பாதிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த அபிஷேக் எல்லாம் வந்துட்டேன் பாரு. ஆமா, அபிஷேக் சுண்டக்காய் குழம்பு. அபிஷேக் கேபிஎஸ் மகன். ஆமா, செல்வத்தை அவரை அனுப்பி தானே வச்சார் மாமனார். இதில் வச்சா போதுங்களா சுண்டக்காய் குழம்பு. தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இங்கே சம்பாதிக்க முடியும். ஆமா, தெரியல அது என்ன. அங்கேயுமே கம்பெனி அடிக்கடி இழுத்து மூடுவாங்க உள்ளேயே. அப்படி நீங்கள் சொல்லுங்கல்ல மில்லு, அது மாதிரி அங்கேயும் கம்பெனி. இது அவர் சொன்னார்ல அந்த மீனா அக்காவோட புருஷன், கம்பெனி நான் இருந்த கம்பெனி மூடிட்டாங்க, இனிமேல் புது கம்பெனிக்கு போகணும். அதே மாதிரி நிறைய பேர்ட்ட கேள்விப்படுறேன். நான் இருந்த கம்பெனி இது கமலம் மகன், அவங்கள நான் பழைய கம்பெனி மூடிட்டாங்க, புது கம்பெனிக்கு வேலைக்கு மாறணும் அங்கேயே. அப்போ அங்கேயும் இந்த மாதிரி வேலைக்கு கம்பெனியே மாறணும். கருவேப்பிலை வந்துருச்சு கைஸ். கருவேப்பிலை வந்துருச்சு. சரி, குழம்பு திறக்கி விடுவோம். அங்கேயும் கம்பெனி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலருக்கு தான் செட் ஆகி உட்காந்துருக்காங்க. துபாய் எப்படி இருக்குன்னு தெரியல மம்மி, தெரியல. நல்லெண்ணெய் குழம்புக்கு. ஆனால் இங்கே பாய்கள் தான் கூட. ஆமாம், துபாயில். துபாய் நல்ல பெரிய நாடோ. நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு. குழம்பு வைக்க நல்லெண்ணெய் ஊற்றி கொண்டு வைக்கிறோம். கடாயை வைத்து விட்டோம். வெந்தயம், பெருஞ்சோம்பு, தாளிக்கிற பெட்டி ஓப்பன். பெருஞ்சோம்பு, வெந்தயம், சிறுஞ்சீரகம் எல்லாத்தையும் தலையில போட வேண்டியதுதான். சமைக்க தெரியாதவங்க அப்படி பண்ணிக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் தலையில போட வேண்டியதுதான். அது ஒன்று துவக்கம், ஒன்று கசக்கம், அப்படி இருக்காது. அதெல்லாம் எல்லா சத்தும் உடம்புக்கு சேரணும் தானே. நிறைய பேர் இதுல தனியா வேற சேர்க்கிறா, போய் குழம்புகள் எல்லாம் தனியா வேற சேர்க்கிறாரு. தனியானா என்ன தெரியுமா? மிளகாய் தூளா? இல்ல, மல்லித்தூள். தனியாவும் அவ்வளவு நல்லதான் உடம்புக்கு. கொத்தமல்லி விதை. அது ஏன் பேர் தனியா தெரியல. அது நம்மளாம் மிளகாத்தூளோட போட்டுருவோம். நம்மளாம் மல்லித்தூள் சொல்றோம். நம்ம மல்லித்தூள் உள்ள தனியா. வேற எதுவும் சேர்ப்பாளோ? இல்ல தனியானா மல்லி எதுவும் தனியாங்கிறாரு. அது வேற ஏதோ பாஷையில் இருக்கு. மம்மி வெங்காயம் மதிக்கிறது வாசம் வருது. வெங்காயம் சட்னிக்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு போட்டுருச்சு. அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கல. வெங்காயத்தையா உரிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டேன். வெங்காயம் வெள்ளை கூட ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாது. அதெல்லாம் எதுக்கு நம்ம கெடுத்துக்காதே சமைக்கிறோம். அது எதுக்கு கெடுத்துக்குவாங்க. ஆனால் நறுக்கி வச்சுட்டா கருக்காத மம்மி வெங்காயம். வெங்காயம்லாம் கருக்காது. ஆப்பிள் கருத்து போயிடும். அப்புறம் வாழைத்தண்டு கருத்து போயிடும். சுண்டைக்காய் எல்லாம் கருத்து போயிடும். நறுக்கி வச்சுட்டாவா? அப்போ நீங்கள் நறுக்கிருந்தீங்க, அது எதில் வச்சுருந்தீங்க? இந்த தண்ணிக்குள்ள தான் போட்டிருக்கேன். அது கருத்து தான் போயிடுச்சு. கருத்து தான் போயிடுச்சு. அதனால் சுண்டைக்காயெல்லாம் நம்ம வெள்ளை காலையில் எந்திரிச்சு நறுக்கி எல்லாம் பண்ண முடியாது. ஆமாம், கஷ்டம். அது விசிட்டி உண்டா இருக்க, அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு பக்குவமே அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் நறுக்குனா இருக்குங்க போல. ஆமாம் ஆமாம். இல்லைன்னா கருத்து போயிருக்கா. நம்ம வீட்டில் இருக்கிற சுண்டக்காய் எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இதெல்லாம் கொஞ்சம் மிக்சலமாக இருக்கும். என்ன பண்ணுறது, உடம்புக்கு நல்லதுன்னு வாங்கினேன். குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கையில் குடமாக கொடுப்போம். ஆமாம்,
அவன் முத்துக்குமார் வந்து எவ்வளவு வாங்கி திருட்டு போனேன் நம்ம கடைசி ஒரு கல்யாணக்கார விட ஒரு இந்த பேச மாட்டேன். அந்த பழம் 10 ரூபாய்க்கு அசத்தண்டி பழம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். கடைசி பார்த்தா இதுல எல்லாம் இந்த இதுக்கு போறோம்ல பிள்ளையார் நோம்பு இதுக்கெல்லாம் பார்த்தா வாங்கணும் பண்ணேன் மோரகட்டை. நம்ம வீட்டுல வந்து எல்லாம் வாங்கி தின்னுட்டு போவேன். எங்களுக்கு அனுப்ப மாட்டேன். அது நம்ம சொல்லுவாங்க அதெல்லாம் கெட்டிக்காரத்தனம். அதெல்லாம் ஒரு கெட்டிக்காரத்தனம். ஒட்டு தண்ணியை பேசும்போது எதிர்ந்தாலும் தானா வாங்கிக்கிறேங்கிறது. 4 பேரோட பேசும்போது உன்கிட்ட பேசிட்டா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அப்படி இருக்காங்க அப்பா. ஆமாம், நம்மளுக்குலாம் அந்த மாதிரிலாம் தோணும். அதை வாங்க நல்லா இருக்குல்ல, அவங்க வீட்டில் போய் நம்ம வாங்கணும். இப்போ முத்துக்குமார் வீட்லேயே நம்ம போய் வாங்கணும்னு வச்சுங்க. அண்ணே அப்படிமா அண்ணே அப்படிமா அது நல்லா இருக்கலண்ணே. நமக்குலாம் மனசாட்சியோட வாழக்கூடாது. இந்த காலம் மனசாட்சி ஒத்தி விட்டு வாழணும். அதே நம்ம யாரும் சின்ன உதவி செஞ்சா கூட தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான், அதுன்னு சொல்லுவான், இதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி தப்பு பண்ணிட்டா கூட சாரின்னு கேட்போம். இந்த ஒரு சிலர்லாம் அன்னைக்கெல்லாம் பாருங்க நம்மளை இடிச்சுட்டு போயிட்டு சாரின்னு கூட கேட்காங்க. அவன் குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட எல்லாம் குடிக்கிறேன், ஒரு சாரி மன்னிச்சிருங்க அப்படி. ஆமா, ஆனா திமுக மக்களுக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கு அப்பா. நம்ம ஆளுங்க அந்த திமுரு இல்லை, நம்ம கேட்ட திமுரு இல்லை, ரொம்ப இல்லை. ஆனா நம்ம ஆளுகளை மம்மி பணம் இருக்கவங்கள்ட்ட தான் பார்த்து பேசுறாங்க. பணம் இருக்கவங்க இப்போ அன்னைக்கெல்லாம் அந்த மளிகை கடைக்கு போனேன். மளிகை கடைக்கு போயில அவர் சொன்னார், இவன் வந்து சிவப்பா இருக்கேன். ஒரு செட்டியார் வந்தார், செட்டியார் மகனா செட்டியாரோ, நல்ல சகப்பு வசதி போல் இருக்கு, அமெரிக்காவில் இருப்பா போல். இங்கே வந்திருக்கையில் கல்யாணக்கார வீட்டுக்கு எதுக்கும் வந்திருக்கையில் சரி இது மளிகை கடையில் போய் பேசிக்கிட்டு போகும்ட்டு வந்திருக்காரு. அவரா வந்தவரை இவங்க கிண்டல் பண்ணுறாங்க மளிகை கடையில் இருந்து 2 பேர். என்ன நீங்கள் 11 மணி வெயிலெல்லாம் வெளியே வரலாமா, சிவப்பா இருக்காரு நல்லா, 11 மணி வெயிலெல்லாம் வெளியே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட அவமானப்படுறாங்க. இதுவே நம்ம செட்டி விட்டு ஆளுகள்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம தோதா பேசணும்னு பேச மாட்டாங்க. யாரு அது உட்கார்ந்துருந்தவர் மணி கடை மணி நம்ம சிட்டியை விட உட்கார்ந்துருந்தவர் அந்த சிட்டியார் இல்லை வேற கேஸ் கிண்டல் பண்றாங்க. சிட்டியா வீட்டுல வெள்ளையா இருப்பாங்க, என்ன 11 மணி வெயில்ல வரீங்க, எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல சிவப்பா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியெல்லாம் போய் அவமானப்படுவா. கடைசி நம்மள்ட்ட தோதா பேசுங்க, அவனு நம்மளால தண்டை, நம்மளால தண்டை, நம்ம தோதா பேசுவோம்னு பேச மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்னா அவங்க அங்கிட்டு திரும்பி நிற்பாங்க, அவங்க இங்கிட்டு திரும்பி நிற்பாங்க. அப்பா நம்ம ஆளுகள்லாம் அவங்கள்ட்டலாம் அவமானப்படுவாங்க. நம்ம கேஸ்ட்ல தான் ரொம்ப அப்படிலாம் ஒதுக்கி வச்சு பேசுறதெல்லாம். நம்ம கேஸ்ட்ல ரொம்ப ஆட்சிகளுக்கு ரொம்ப தும்புது. குழம்பு வந்துட்டு இருக்குது. குழம்பு ஏன் வேகமா வேண்டாமான்னு ரொம்ப பொறுமையாக பார்த்து வேகுது. நேற்று சந்தையில் அந்த பலாப்பழம் நல்லா இருக்கானா அந்த ஆச்சி தின்னுக்கிட்டு இருக்கு. பலாச்சோட வாங்குற இடத்துல அந்த ஆச்சி டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு, வாங்குது. ஆச்சி நல்லா இருக்கா வாங்கலாமா அப்படிங்கிறேன். நீங்க தின்னு பார்த்து வேணா வாங்க அப்படிங்குது. எப்படிலாம் சாமர்த்தியமா பேசுறாங்க அவங்க. சொல்லிடப்படா ஆத்தாடி எப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்போ எப்படி இப்படிலாம் வருது சாமர்த்தியம் தெரியல. நம்ம எல்லாம் இப்போ ஒருத்தர்களுக்கு ஒன்றுன்னா எல்லாம் சொல்லி கொடுப்போம். நல்லா இருக்கு சொல்ல, இப்படி கேட்டு வாங்கிட்டு போங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுப்போம். அதுக்கெல்லாம் இதில் சாமர்த்தியம். நானும் நல்லா இருக்குன்னு சொல்லுவா, அவ நல்ல ருசியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அதுகிட்ட வாங்கி. சரி சொல்லுவாங்க அந்த ஆச்சி அப்படின்னு பார்த்தா நீ தின்னு பார்த்துவாங்க. பாருங்களேன் எப்படி சொல்றாங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன மம்மி தோணுச்சு? அப்படி இருக்க உலகம். எதையும் வாயில நம்மளா சொல்லிடக்கூடாது, அவங்களா புரிஞ்சுக்கணும். எல்லாமே அவங்களா உணர்ந்து புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறதுல மும்மரமா இருக்காது. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நான் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, பிஹெச்டி வந்து இது இப்போ பண்ணுங்கங்கிறது சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டோம்னா என்னப்பா நீ விட்டுட்ட அப்படி ஏங்க என்னங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேண்டியானுங்க. அது மாதிரி
இதை வச்சு அனுப்பணுங்கிறத முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அனுப்பி முடிச்சுட்டு சார் அனுப்பிட்டேன் சார் அப்படின்னா, அட இதை விட்டுட்டியப்பா அப்படின்னு. ஐயோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. எதுவுமே முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கு வாழ்க்கையில. நம்மளா புரிதல் பண்ணி நம்மளா நடந்துக்கிட்டு அதை யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணுவாங்கன்னு நம்ம கனவுல கூட நினைக்க கூடாது. அதை சொல்லுங்க. நம்மளுக்காக நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கைங்கிறது உண்மையில இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவங்க தந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அவங்க எப்படியும் காலை தான் வர்றாங்க. ஆமா, ஒருத்தரை நம்பி அந்த எக்ஸாமுக்கு அது அவன் கொண்டு வந்துருவேன், இப்போ எக்ஸாமுக்கே அவன் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அவன் என்கிட்ட இல்லையே அப்படின்னு கடைசி நேரம் சொல்லுவேன். அது மாதிரிதான் ஒரு விஷயத்துக்குமே. ஆமா, ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. யாருக்கும் தன்னால முடிஞ்சா கூடாது வாயால சொல்றது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன? ஆமா, அந்த ஆட்சி ஆமா வாயால கூட தின்னுக்கிட்டு இருக்காங்க. தின்னுக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கான்னு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை தலையாட்டுதான் என்ன குறைஞ்சு போயிடுமா? இப்ப நீங்க பார்த்து வாங்க. இப்ப நீங்க இன்னொருத்தர்கள்ட்ட உங்கள்கிட்ட கேட்டிருந்தானே, நீங்க நல்லா இருக்காச்சு வாங்கம்பே. நானா இருந்தேன் நல்லா இருக்காச்சு நல்லா இனிப்பா நல்லா இருக்கு வாங்க அப்படின்னு. அதெல்லாம் பேச தெரியல. அதான் நம்ம குணமா அவங்க குணமா? அவங்க குணமா. அதெல்லாம் சாமர்த்தியமா பேசுறாரு. என்ன பண்றது, வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. அந்த அக்கா பாருங்க, பிளாச்சல எடுக்கிற அக்கா. ஆமா, இதை அப்படியே கொண்டு வரீங்களா? அம்மா பார்த்த உடனே நம்மளும் பார்த்த உடனே அப்படி நினைச்சுக்கிட்டேன். இத்தனை வாட்டி கருவாடை கழுவுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 3-4 வாட்டி கழுவிட்டேன். அது எப்படி இருக்கும்னு தெரியல. சமைச்சேன் கருவாடு சமைச்சது இல்லை, இப்போதான் சமைக்கலாம்னு பார்த்தேன். மல்லிகை நம்ம போடணும், சந்தேகத்தோடய சமைக்கிறாங்களே. ஆமா, ஆனால் இடையில ஒரு வாட்டி சமைச்சிருக்கீங்க மம்மி? சமைச்சிருக்கேண்ணா. சமைச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சமைக்குது. வினிதா ஹவுஸ் குக்கிங்களா இது அப்படியே வச்சிருக்கு போட்டுதான் இருக்குது. ஆனால் கழுவி வச்சிருக்கும் போல பக்கத்துல. இப்போ நீங்க வந்து இது அவரைக்காய் சம்பாரிச்சு ஈஸியா வச்சிருவீங்கல்ல? ஆமா ஆமா, அந்த மாதிரி அவங்க இதை டெய்லி இதே எடுத்துக்க. இப்போ இன்னைக்கு இது, நாளான்னைக்கு இது, அடுத்த வாரமும் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன்டா தள்ளுங்கடா அப்படின்னு தானே சொல்லுவான். இதை வச்சு கஞ்சி குடிச்சுக்கோ நிறைய. காலையில டிஃபன் கஞ்சி குடிப்பாங்க அவங்க வீட்டுல எல்லாருமே. வெளிநாடா இருந்தாலும் கஞ்சி குடிப்பாங்க. அது ஹெல்த்துன்னு. தண்ணி சாதத்துக்கு எல்லாரும் போட்டி போட்டுக்குவாங்க அவங்க வீட்டுல. பரவாயில்ல, மிடில் கிளாஸ் போல. மிடில் கிளாஸ். ஒரு சிலர்லாம் அங்கே ரிச்சா இருந்துட்டு பாடப்படுத்துங்க. அங்கேயே ரிச் இல்லை அவங்க. அவருக்கு ஏதோ ஒரு 2 லட்சம் 1 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க அவருக்கு. அதை வச்சுதான் நடத்துறாரு. பெரிய ரிச் எல்லாம் கிடையாது. அந்த புள்ள வருமானத்துக்காக யூடியூப்ல நடத்துதுப்பா. தனக்கு ஒரு இது, தான் வேலைக்கு போக வேண்டாம், லேடிஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு லேடிஸுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழியா போயிடுச்சு. இப்ப வேலைக்கு போறதை விட வீட்டுல பாக்குற வேலையில தானே எடுத்து போடுறோம். ஆமா, இன்ட்ரெஸ்டா பிடிச்சவங்க பாக்குறாங்க, இல்லைன்னா விடுறாங்க, அவ்வளவுதான். ஆமா, இது யாரும் கட்டாயப்படுத்தலையே நம்ம. ஆமா, அந்த பிள்ளைங்க பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. ஆனா கார் வச்சிருக்காங்க, ஒரே காரு. அவங்க கொடுத்த பங்களா. கார் இப்போ எப்படி ஏர்பிளைன்ல வந்தா கார் என்ன ஒன்றும் தெரியல. காரை கொடுத்துட்டு வந்துருவாரு, அங்கேயே எடுத்துட்டு வந்துருவாங்க. சௌரியத்துக்கு தானே வச்சிருக்காங்க. ஆமா, அங்கெல்லாம் பஸ் கிடைக்காதவருக்கு எல்லாம் கார் இருந்தால் போகலாம் வரலாம். பட் அவரே தான் ஓட்டுறாரு. அந்த பொண்ணு புருஷன் தான் ஓட்டுறாரு. அங்கே வந்து ரூல்ஸ் சரியாக இருக்கும் மம்மி, ஓட்டலாம். ரூல்ஸ் சரியாக இருக்கும்னா இப்போ நம்ம ரோட்டில் வந்து நம்ம சரியாக இருந்தோம்னா நான் கரெக்டாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இங்கே இப்போ இங்கே வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் காலையில் வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கேன்னா திடீர்னு மிரட்டு நிலைக்கிட்ட ஒரு ஆள் குறுக்க வருவேன். குறுக்க வந்துட்டேன்னா நான் நிற்கணும், நான் தடுமாறணும், நான் விழுகணும். ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது. குறுக்க வந்தேன்னா அவனுக்கு தேவை ஃபைன்.
ஓ அவன் எந்த காலத்துலேயும் குறுக்க வர மாட்டேன். ஓ நம்ம பாதையை பார்த்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன்னா என் பாதையில் யாரும் வரமாட்டாங்க. வந்தான்னா அவங்களுக்கு தான் ஃபைன். நான் என் பாதையை கரெக்டாக பார்த்து நான் கரெக்டாக ஓட்டினேன்னா போதும். சிங்கப்பூர் அப்படித்தானா? ஈஸி தானே வண்டி ஓட்டுறது? இந்த பொண்ணு சொல்லிச்சு. அது நம்ம நாட்டில் தான் இது சிரமம். இடையில திடீர்னு கார்லேயே போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, ஆமாம், திடீர்னு ஆடு வருது மாடு வருதுன்னா ஸ்லோ பண்ணு, பிரேக் போடு. அதெல்லாம் இடையிலலாம் வரவே கூடாது. வராது. ஆமாம், கஷ்டம் தானே மேம். இப்போ நம்மளே இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு நிறுத்திட்டு இது இந்த வேலையை பார்க்கணும்பா அப்படின்னா என்னடா இது அப்படின்னு தானே தோணும். அது மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கையில ஆடோ மாடோ குறுக்க வந்துடுச்சுன்னா பிரேக் போடுன்னு கஷ்டம் தானே. ஆமாம். இது ஊற வச்சு இது எப்படி இருக்கணும்? எது மம்மி? இது என்ன அப்படியே இருக்கு, தண்ணி பத்தில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி. என்ன அது மம்மி? அது இதுதான் அந்த ஜெல்லு. அந்த ஏதோ ஜெல்லு, பாதாம் ஜெல், பிசின், பாதாம் பிசின். அதுக்கு ஏன் பிசின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறா, ரொம்ப தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கு. இன்னைக்கு பார்த்தா தண்ணி இதுவாக இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் ஊறட்டும். அம்மி பொரியல் இன்னைக்கு முட்டையா? பொரியல் முட்டை வேணும் வச்சுக்கோம். கருவாடு பொரியல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாதமேவா? இல்லை, சாதம் இல்லை, தோசை ஊற்றணும். தோசைக்கு ஏதாவது பண்ணணும், சட்னி இட்லி. என் குழம்பே கூட வச்சுருந்தா ஊற்றிக்கலாம். குழம்பே ஊற்றிக்கலாமா? புளிக்குழம்புலாம் தோசைக்கு ஊற்றி சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? சாதத்துக்கு தான் நல்லா இருக்கும். இப்போ பர்டிகுலராக புளிக்குழம்புனா பருப்பு போட மாட்டோம், புளியை கூட ஊற்றுவோமா? புளி கூட ஊற்றுவோம். ஆமாம், அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் பருப்பு போடுற இடத்துல புளி ஊற்ற மாட்டீங்களா? சாம்பாரில் அதுதான் இதுவும் சேராதோ? ஆமாம், சேராது. இல்லை, சேர்ந்தா நல்லா இருக்காதோ? சேரும். புளிக்குழம்பு டேஸ்ட்டுக்காக புளிக்குழம்பே ஊற்றுறோம். என்ன இல்லை மம்மி, பருப்பு வச்சு சாம்பார் வைக்கல புளி ஊற்றலாமா ஊற்றக்கூடாது? ஊற்றலாம். சாம்பாருக்கு தான் புளி ஊற்றுறமே. ஆமாம், நான் ரெண்டும் ஆப்போசிட் போல் ஊற்றலாம். வெங்காயம் வதக்குறாங்க. கருவாடுக்கு வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி. ஆம்பளையிலே ஈஸியாக சமைக்கலாம், எல்லாம் ஒரே மெத்தட். ஆமாம், என்ன வேலை தெரிஞ்சா ஈஸி. ஆமாம், வேலை என்னத்தை தெரியுது? இந்த நான் போடுறது எல்லாத்தையும் நறுக்கி இட்டு போட வேண்டியது. இன்னும் நறுக்கிறது கஷ்டப்படுவீங்க. ஆமாம், அதை மட்டும் நறுக்கி கொடுத்துரும். ஆமாம், அப்படியே கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டா நாங்கள் சாப்பிட்ருவோம். உப்பு போடணுமா வேண்டாமான்னு தெரியல. அதில் உப்பு இருக்குங்கள கருவாட்டில். வேணால் கடைசியாக போட்டுக்கோம். அப்புறம் உப்பாக போட்டால் இன்னும் உப்பை குளிக்க முடியாது. எது கிரேவி மாதிரின்னா தண்ணி ஊற்றுவீங்களா மாட்டிக்கலாம்? கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். வேகிறதுக்கா? எந்த இதுவுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றினாங்க. அது இப்போ வர்ற தக்காளி இருக்கே நல்லா இல்லை. ஒவ்வொருக்க தக்காளி குழவா நல்லா இருக்கு. வழி நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டீங்க, தக்காளி எப்போ பண்ணுவீங்க? தக்காளி என்னமோ நல்லா இல்லை, குழவாவே இல்லை. தக்காளி குழவா இருந்தாதான் குழம்பு டேஸ்ட்டு. ஆனால் அப்போல்லாம் நிறைய பெங்களூர் தக்காளி, அந்த தக்காளி இந்த தக்காளின்னு நிறைய வெரைட்டி கொண்டு வருவாங்க. இப்போல்லாம் தக்காளியில் வெரைட்டியே சொல்கிறது இல்லை. ஆமாம், பெங்களூர் தக்காளிலாம் கிடையாது, ஒரே ஒரு நாட்டு தக்காளியவே அதை ஹைப்ரிட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஏன் தெரியல, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. பெங்களூர்லேருந்துலாம் தக்காளியே வர்றதில்லை. ஆமாம், அது ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும் பெங்களூர் தக்காளின்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். இப்போல்லாம் போனோம்னா எல்லா வண்டியிலையும் தக்காளி அந்த எடுத்துங்க அப்படின்ற, அதில் வெரைட்டியே சொல்ல மாட்டேங்கிறேன். தக்காளியில் இது நாட்டு தக்காளியே, அது பெங்களூர் தக்காளியே, அது இந்த தக்காளின்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஒரே தக்காளி வண்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இருந்தாங்க கிலோ 4 கிலோ 100 ரூபா, 2 கிலோ 100 ரூபான்றேன்.
சரி இன்னும் போனோம். நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ வண்டியில பசங்க படிச்ச பசங்க வண்டியில காய்கறி விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல எல்லாம். அது இதுக்கு பேர் என்ன? டாடா ஏஸ். இல்லை நீங்க என்னமோ சொன்னீங்க எனக்கு. வாவா ஆப். வாவா ஆப். அது எப்படி அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்? கொஞ்சம் வாங்குறவங்கள ஆர்டர் பண்ணி வாங்கணுமோ? ஆமாம், ஆர்டர் போட்டோம்னா அவன் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுவேன், கொடுத்துருவேன், காசு கொடுத்துருவேன், வாங்கிடுவேன். ஓ, அதிலே லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம்ல என்னென்ன காய்கறி என்னென்ன இருக்குன்னு. இல்லை என்னென்ன இருக்குன்னு அதை அப்படியே பார்த்து வாங்க வேண்டியது. பாதாம் பருப்பு உரிச்சிட்டு இருக்காங்க. பாதாம் பருப்பு தான் உரிக்கிறேன். டெய்லி இதை சாப்பிட்றது. ஆமாம், டெய்லி 4 நாள் சாப்பிட்றது. இது சாப்பிட்டாதே நல்லது. ஆமாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவோம். குழம்பு மாதிரியே வைக்கணுமா? ஆமாம், குழம்பு மாதிரி. இந்த மிளகாத்தூள்லாம் தீர்ந்துடுச்சு போல. இந்த அதில் அரைச்சி வாளியில் இருக்கு. அள்ளி வைக்கணுமா? அள்ளி வைக்கணும். அதெல்லாம் 11 மணி போல் அந்த வேலை செய்ய சரியா இருக்கும். இது தீர்ந்ததெல்லாம் அள்ளி வைக்க. வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வேலை சரியாக தான் இருக்கும். ஒன்றும் குறைஞ்சி சமைக்கையில தீர்ந்ததெல்லாம் அள்ளி வைக்கணும். இந்த திட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும். எனக்கு அப்புறமெல்லாம் வேலை சரியாகவே தான் இருக்கும். இப்போ சமைச்சு மட்டும் முடிச்சிடுறேன். மிச்ச வேலையெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கருவாடை போகும். கருவாடை போட வேண்டும். கருவாடு இப்படி போட்டாலே வந்துடுவோம். இப்படி போட்டாலே அது லேசாக தானே இருக்குது. இத்தினூண்டு தானே இருக்குது. அது உடம்பு பசி இல்லை. அப்புறம் வேகாமல் என்ன மூடி வைத்து வேக வைக்க வேண்டும். வலிக்கு நம்ம கருவாடு வெந்தோடனே டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். இந்தம்மா பால் சீக்கிரம் கொண்டாச்சுன்னா பாலை விளக்கேற்றியாச்சு எண்ணெயே தீர்ந்து போயிடுது. வீட்டையும் பண்ணுறது பிள்ளைங்க. அது விட்டு பார்த்தேன். அந்த ஊர்ல கோயில்லாம் இருக்கு. ஆனா மலை மேல இருக்கு. பழனி முருகன் கோயில் ஒண்ணு அவங்க இருக்க ஊர்ல மலை மேல இருக்கு. அந்த கோயிலுக்கு போகுது. சஷ்டி அன்னைக்கெல்லாம் போகுது அந்த பொண்ணு. சாமி கும்பிடவா? சாமி கும்பிட. அங்கேயும் சர்ச்சையில் பண்ணுவாங்களா? இது கும்பிடுங்க. உப்பு இல்லாத மாதிரி இருக்கேப்பா. உப்பு போடுங்க. அங்கே என்ன அர்ச்சனை எல்லாம் பண்ணுதா? அதில் அர்ச்சனை எல்லாம் பண்ணல. அது கோயிலில் ஐயர்லாம் இருக்க மாட்டார் அவருக்கு. அதுவாக போய் சாமியை கும்பிட்டு அதுக்கு மனசுக்கு எதுவும் கஷ்டமாக இருந்தால் அங்கே போய் சாமிகிட்ட சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்துட்டு வருது. வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இருக்கு தானே செய்யும். ஆனால் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணல. நம்ம இதில் தான் கோயில் ஐயருக சாமிக்கு எல்லா நேரமும் சாமிக்கு எல்லா நேரமும் பூஜைகள் அதெல்லாம் பண்ணுவாங்க. கேரளா கர்நாடகா அதுகளெல்லாம் விட ஆமாம் நம்ம ஊர் தான் கோயிலுக்கெல்லாம் ஃபேமஸ். அதே சொன்னல பணம் இருந்தால் சொர்க்க பூமி நம்ம தமிழ்நாடு தான். ஆனால் பணம் வச்சுக்கணும். சொர்க்க பூமி தமிழ்நாடு தான். வாழ்றதுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு இதே. சாதம் வந்துருச்சாமி? சாதம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தேன் அதுவும் எப்படித்தான் ஆச்சு. இருந்தாலும் 1 மணி நேரம் ஆகுது. இல்லைன்னா விதையா இருக்கு. பொன்னி இருக்குங்க. அதுவே 1 மணி நேரம் ஆகுது. அதுவே 1 மணி நேரம் ஆகுது. நீங்கள் முன்னாடி படிக்கிற அரிசியெல்லாம் அதுவும் 1 மணி நேரம் தான் ஆகுது. எல்லா அரிசியுமே சிம்ல வச்சிடறோம்ல பொங்குன உடனே. அதனால கம்மியாவே.
முட்டை வேணுமா இதுவே போதுமா கருவாடு தொக்கு? போகுது. நைட்டுக்கு வேணா வந்து ஆம்லெட் போட்டுக்கலாம். கருவாடு தொக்கு ரெடி. என்ன வேகணும் மம்மி? நீ சாப்பிட்டு பாரு. நீ தான் கருவாடு எல்லாம் பிரியல. இது ஒரு கருவாடு எடுத்துட்டேன். கருவாடே காணும். ஊட்ட கருவாடே காணும் காய். இந்த இருக்கு. இந்த பாரு இதை எடுத்து சாப்பிட்டு பாரு. இந்த வால் மாதிரி இது பாருங்க காய். கருவாடு எடுத்துருக்கேன். நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். டேஸ்ட்டாக இருக்குது. வள்ளிக்கு நம்ம சமைத்தது. நிறுத்திடுவோம் அடுப்பா. முட்டை அப்படி போடுவேன். வேணுமா வேண்டாமா? போடுறதுனா போடுங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, காலையில் தோசை சட்னி. தோசை இந்த சட்னி. காலையில் சட்னி. மதியத்துக்கு சாதம் இவனுக்கு போட்டு வச்சுருக்கேன். எம்டி சாதம் இதாக இருக்குது. எனக்குள்ள சாதம் என்ன சாதம், சுட சுட சாதம். இது குழம்பு. எது என்ன? புளிக்குழம்பு. சுண்டக்காய் புளிக்குழம்பு. இது கருவாடு வறுத்தது. கருவாடு வறுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கான்னு. கருவாடு வறுத்து முட்டை. அவனுக்கு 2 முட்டை, எனக்கு 2 முட்டை. அந்த உரிக்காமல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.